சமாதி. இது ஒரு அமானுஷ்ய கதை. மனித நடமாட்டம் அடங்கியிருந்த வேளையில் நாய்கள் எல்லாம் ஊளையிட்டு கொண்டிருந்தது. எங்கும் பிணநாற்றம் வீச எதையும் பொருட்படுத்தாமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த சுடுகாட்டில் எரிந்த பிணத்தை பார்த்து அழுது கொண்டிருந்தாள் வாசுகி. நீ போனது நானே போன மாதிரி இருக்கு. எதுக்கு என்னை விட்டு போன? என்னையும் உன் கூடவே கூட்டிகிட்டு போ என்று எரிந்த அந்த சாம்பலை தன் மீது பூசிக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அந்த வழியாக வந்த கதிரேசன் இவள் அழுவதை பார்த்து தன் வண்டியை நிறுத்தினான். ஆண்களே தனியாக வர பயப்படும் இந்த இடத்தில் இருப்பது, அதுவும் உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு அழுவது வினோதமாக இருந்தது அவனுக்கு. தன் பைக்கை நிறுத்தி கொண்டு அந்த பெண் பக்கத்தில் போனான். அம்மா, யாரும்மா நீ? அர்த்தராத்திரியில் வடிவேலு தான் அப்பாவை தேடி வர்ற மாதிரி வந்திருக்க. நீ என்ன லூசாமா என்றான் அவன். சாம்பலை தன் முகத்தில் அடித்து கொண்டு அழுதுகிட்டு இருந்த வாசுகி இவன் சொல்வதை கேட்டு கோபத்துடன் இவனை முறைத்து பார்த்தாள். இவன் முகத்தை பார்த்த அவன் ஒரு நிமிடம் ஆடித்தான் போனான். ஒரு பக்கம் முகம் முழுவதும் தீக்காயம் பட்ட தழும்பு பார்க்கவே கொடூரமாக இருந்தாள். சொல்லுங்க, நீங்கள் இந்த சுடுகாட்டு வெட்டியானா என்றாள். இல்லைம்மா, நான் இந்த வழியாக வர்றப்போ உன்னை பார்த்தேன். வயசு பொண்ணு, நீ இந்த நேரத்தில் இப்படி இங்கே இருக்கிறது நல்லது இல்லைம்மா. எனக்கும் ஒரு வயசு பொண்ணு இருக்குது. அந்த அக்கறையில் தான் சொல்கிறேன். இது வரைக்கும் கோபத்தில் இருந்த அவள் சற்று அமைதியானாள். சாரி அண்ணா, ஏதோ கோபத்தில் உங்ககிட்ட பேசிட்டேன். நான் வேறு வண்டி எதுவும் எடுத்துகிட்டு வரல என்றாள். அம்மா, உனக்கு விருப்பம்னா சொல்லு, நானே பைக்கில் கொண்டு போய் உங்கள் வீட்டில் விட்டுடுறேன். ரொம்ப நன்றி அண்ணா என்று கூறிக்கொண்டே அந்த சுடுகாட்டை சுற்றியும் பார்த்தாள். ஏதோ இனம் புரியா உணர்வு வர எதுவும் பேசாமல் அந்த வண்டியில் ஏறினாள். அந்த நிமிடம் பயங்கரமாக இடி இடித்தது. இதை சற்றும் எதிர்பாராத கதிரேசன் திரும்பி அந்த பெண்ணை பார்த்தான். அவள் எந்த சலனமும் இல்லாமல் உட்கார்ந்திருந்தாள். இந்த பொண்ணு என்ன விசித்திரமாக இருக்குது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு வண்டியை எடுத்தான். அந்த சமயம் அவள் சுடுகாட்டை பார்க்க அங்கு ஒரு உருவம் இவளையே பார்த்து கொண்டிருந்தது. இவள் எதுவும் பேசாமல் அமைதியாக வர கதிரேசன் பேச ஆரம்பித்தான். அம்மா, கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. இறந்தது யாரும்மா? அது நான் தான் என்றாள். இதை கேட்ட கதிரேசனுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னது, அது நீயா என்றான். வண்டியை நிறுத்தி கொண்டு அவள் பதில் எதுவும் பேசாமல் இருக்க இவனுக்கு ஒரு மாதிரியானது. என்னம்மா, எதுவும் பேசாமல் இருக்க என்று அவன் திரும்பிய போது ஏதோ கருப்பாக இவன் மீது மோதியது. பதறிப்போய் அதை தொட்டு பார்க்க நரநரவென்றிருந்தது. அந்த இருட்டிலும் இது முடிதான் என்பதை அவனுக்கு நன்றாக தெரிந்தது. அம்மா, இப்படி தலைவிரி கோலமாக இருக்காத, வீட்டுக்காகாது, முதல்ல கொண்டையை போடு என்றான். அவளும் கொண்டையை போட்டாள். கொஞ்ச நேரம் கழித்து அவளே பேசினாள். அண்ணா, நாங்கள் ரெட்டப்பிறவிகள். நான் வெளியூரில் வேலையில் இருக்கேன். இவன் இந்த ஊரில் தான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறா. வேலைக்கும் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தா. நேற்று நடந்த ஒரு தீ விபத்தில் இவளும் இன்னொருத்தரும் இறந்து போயிட்டாங்க என்றாள். ஆமாம்மா, நான் கூட கேள்விப்பட்டேன். அந்த தீ விபத்தே இன்னொருத்தர் இறந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்களோட அஜாக்கிரதையால் தான் இப்படி ஆச்சுன்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க என்றார். அவள் எதுவும் பதில் பேசாமல் நான் இறங்குற இடம் வந்துருச்சு என்றாள். அவனும் வண்டியை நிப்பாட்டினான். எனக்கு உதவி செஞ்சவங்களை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு நடக்கப் போனவளை நிற்கச் சொன்னான் கதிரேசன். அவள் கேள்வியுடன் இவனை பார்க்க இவன் தன் கையில் போட்டிருந்த தங்க மோதிரத்தை அவள் கையில் கொடுத்தான். இது எதுக்கு என்றாள் வாசுகி. கண்ணு, உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாத. இது உன் அண்ணன் உனக்கு பரிசாக கொடுத்ததா வச்சுக்கோ. எனக்கு யாரும் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நியூஸில் பார்த்தேன் கண்ணு. ஓ அப்படியா, உங்கள் அக்கறைக்கு நன்றி. ஆனால் எனக்கு இது தேவைப்படாது என்றவளை உற்று பார்த்தான். சிறிது நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அவள் மனதிற்குள் எண்ணப்பட்டதோ தெரியவில்லை. அந்த மோதிரத்தை வாங்கி கொண்டாள். இவன் அவளையே பார்த்து கொண்டு வண்டியை எடுத்துக்கொண்டு தன் வீட்டை நோக்கி போனான். அவன் போவதையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் வாசுகி. அடுத்த நாள் இரவு தூங்கிக் கொண்டிருந்தவள் சற்றென்று முழிப்பு வர மணியை பார்த்தாள். மணி 11:58 என்றிருந்தது. கதவை பூட்டிக்கொண்டு சுடுகாட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். முடிகள் எல்லாம் காற்றின் வேகத்தில் பேய் மாதிரி பறந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த நாய்கள் எல்லாம் இவளை பார்த்து குறைத்து கொண்டிருக்க எதையும் காதில் வாங்காமல் நடந்து கொண்டிருந்தாள். அந்த வழியே போகும்போது தன் அக்கா கூட இறந்த இன்னொருத்தர் வீடு இருப்பதை பார்த்தாள். அந்த வீட்டை நெருங்கியவுடன் இடி மின்னல் பயங்கரமாக மின்னியது. நாய்களும் அந்த இடி சத்தத்தில் ஓடி ஒளிந்தது. இவள் அந்த வீட்டையே உற்று பார்த்தாள். தன் கால்கள் தானாக அந்த வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தது. வீட்டின் கதவு உள்பக்கமாக பூட்டியிருக்க கதவின் பக்கம் பார்த்தாள். அங்கு ஒரு ஃபோட்டோ இருந்தது. கண்களில் உணர்ச்சியற்ற அந்த ஃபோட்டோவை பார்த்தாள். அப்படியே அதிர்ந்து போனாள். அதில் கதிரேசனின் ஃபோட்டோ இருந்தது. நாய்களின் சத்தம் அதிகரிக்க திரும்பி பார்த்தாள்.
அங்கு இவளை பார்த்தபடி கதிரேசன் நின்று கொண்டிருந்தான்.